வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்பிக்யூ நேஷன் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் வந்து கிறிஸ்பியாக பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ஸ்வீட் கார்ன்லேருந்து எல்லாத்தையும் உதுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வேகும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப குயிக்காக வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. அவ்வளோதான். இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் இது கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் குறைஞ்ச உடனே நம்ம இதில் வந்துட்டு மாவுகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் அளவாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு எல்லாமே வந்துட்டு அந்த கார்னில் வந்து நமக்கு நல்லா பைண்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாத்தையும் நிறையா போட்டு பொரிக்காமல் கம்மியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு சப்போஸ் மாவு ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கார்னில் மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறலாம். கொஞ்சோண்டு மல்லி இலை அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் இதோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக சூப்பரான கார்ன் வந்து மொறுன்னு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.